ஹாய் வியூவர்ஸ், பிரைஸ் காட், வெல்கம் பேக் டு தமிழ் க்ரூசர்ஸ் vlog. எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2025 ரிலீஸ் ஆக போற பிரம்மாண்டமான கப்பல்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய க்ரூஸ் லைன் கம்பெனிகள் இருக்கு. லைக் கார்னிவல், வைக்கிங் க்ரூஸ் லைன், பிரின்சஸ் க்ரூஸ் லைன், கோஸ்டா க்ரூஸ் லைன், எய்டா க்ரூஸ் லைன், ஓஷியானியா, மரேலா, அப்புறம் எம்எஸ்சி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கப்பல்கள் எல்லா கம்பெனிகளும் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் இங்க பாக்குறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வரும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க. என்னுடைய பேர் ராஜு. இந்த சேனல் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற க்ரூஸ் அண்ட் ஹோட்டல் நம்ம தான் பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முக்கியமா லைக் பண்ணுங்க. தமிழ் க்ரூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் வரும், ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துய் க்ரூஸ் லைனோட மெயின் ஷிப் ரிலாக்ஸ் அப்படின்ற இந்த பிரம்மாண்டமான கப்பல்ல மொத்தம் 4000 பேசஞ்சர் டிராவல் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 1,61,000 கிலோ டன் இந்த கப்பலோட வெயிட். ஸோ இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் பில்ட் பண்ணிருக்காங்க. ஃபின்காட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலியில இருக்கிற ஒரு ஷிப்யார்டு. ஸோ இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா 326 மீட்டர் லென்த் அண்ட் மார்ச் 16ஆம் தேதி, இந்த வருஷம் மார்ச் 16ஆம் தேதி இந்த கப்பல் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ LNG பவர்ல இந்த அருமையான க்ரூஸ் ஷிப் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போற க்ரூஸ் ஷிப் தான் எம்எஸ்சி க்ரூஸ் லைனோட எம்எஸ்சி வேர்ல்ட் அமெரிக்கா. ஸோ இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 5400 பேசஞ்சர் டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த கப்பலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2,15,700 கிலோ டன்னு. ஸோ கிட்டத்தட்ட $1.3 பில்லியன் இந்த கப்பலை பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த கப்பலோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 333 மீட்டரு. அண்ட் இந்த கப்பலை பில்ட் பண்ண ஷிப்யார்டு யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்டியர்ஸ்லி அட்லாண்டிக் சொல்லிட்டு பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு ஷிப்யார்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கப்பலை பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு அம்யூனிட்டிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ் அண்ட் கார் ரைட்ஸ், நியூ ஃபியூச்சர் இந்த கப்பல்ல இந்த எம்எஸ்சி க்ரூஸ் லைன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கப்பல் LNG, அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்ல இந்த கப்பல் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது எம்எஸ்சியோட 29வது ரிலீஸ் ஆக போற ஒரு கப்பல். ஸோ நம்ம மூணாவதா பார்க்க போற பிரம்மாண்டமான கப்பல் தான் நார்வேஜன் க்ரூஸ் லைனோட நார்வேஜன் அக்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரம்மாண்டமான கப்பல் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற வாட்டர் ஸ்லைட் பிளஸ் ரோலர் கோஸ்டர். ஸோ இந்த கப்பல் தான் எல்லாருமே அதிபயங்கரமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கப்பல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 3,577 கெஸ்ட் டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $850 மில்லியன் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கப்பலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1,56,000 கிலோ டன். ஃபின்காட்டரின்னு சொல்லிட்டு இத்தாலியில இருக்கிற ஒரு ஷிப்யார்டு தான் இந்த கப்பல்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மார்ச் 28, 2025 இந்த கப்பல் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கப்பல்கள் இருக்கு, பிரீமா, விவா அண்ட் லூனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த என்சிலோட ஒரு புதுமையான வரவு அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. நாலாவது நம்ம பார்க்க போற பிரம்மாண்டமான கப்பல் தான் டிஸ்னி க்ரூஸ் லைனோட டிஸ்னி அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கப்பல் தாங்க டிஸ்னி க்ரூஸ் லைன்ல ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர்ல ஹோம் போர்ட் வச்சிருக்க போற ஒரு கப்பல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டிஸ்னி க்ரூஸ் லைனோட டிஸ்னி அட்வென்ச்சர் 7வதா இந்த டிஸ்னி க்ரூஸ் லைன்ல இணைய போகுது. மொத்தம் 6 கப்பல்கள் இப்போ இந்த டிஸ்னி க்ரூஸ் லைன்ல இருக்குங்க. ஸோ இந்த டிஸ்னி அட்வென்ச்சரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 பேசஞ்சர் டிராவல் பண்ண முடியுது. அந்த கப்பலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 2,80,000 கிலோ டன். இந்த கப்பலை மொத்தம் $1.1 பில்லியன் பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த கப்பல் கிட்டத்தட்ட 342 மீட்டர் லென்த். இந்த வருஷம் டிசம்பர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியன் மாடல்ல அண்ட் ஏசியன் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஏசியன் தீம் ஷிப்பா இந்த டிஸ்னி அட்வென்ச்சரை இந்த டிஸ்னி க்ரூஸ் லைன் கொண்டு வர போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. ஸோ நம்ம 5வதா பார்க்க போற பிரம்மாண்டமான கப்பல் தான் டிஸ்னி க்ரூஸ் லைனோட இந்த டெஸ்டினி அப்படின்ற இந்த பிரம்மாண்டமான கப்பல். நம்ம வியந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த கப்பலோட தீம் பாத்தீங்கன்னா வில்லன் அண்ட் ஹீரோ இந்த வருஷம் நவம்பர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 2,500 பேசஞ்சர் டிராவல் பண்ண முடியும். 1,40,000 கிலோ டன். ஸோ இந்த கப்பலோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 341 மீட்டரு. ஸோ இந்த கப்பலை பில்ட் பண்ண ஷிப்யார்டு பாத்தீங்கன்னா மேயர் போப்டன் சொல்லிட்டு ஜெர்மன்ல இருக்கிற ஒரு ஷிப்யார்டு. ஸோ இந்த கப்பல் டிஸ்னி க்ரூஸ் லைன்ல 7வதா இனிய போற ஒரு கப்பல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. இந்த டிஸ்னி க்ரூஸ் லைன் LNG பவர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க.
சோ இந்த கப்பல் டிஸ்னி க்ரூஸ் லைன்ல 7வதா இனிய போற ஒரு கப்பல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன டிஸ்னியோட அட்வென்ச்சர் அப்படின்ற அந்த புது கப்பல் 8வதா இனிய போற ஒரு கப்பல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த லிஸ்ட்ல நம்ம 6வதா பார்க்க போற பிரம்மாண்டமான கப்பல் தான் ராயல் கரிபியனோட ஸ்டார் ஆஃப் த சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கப்பல் ராயல் கரிபியன்ல 29வதா இணைய போற ஒரு பிரம்மாண்டமான கப்பல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கப்பல்ல சில் பண்றதுக்கு கை விட்டு கூட எண்ண முடியாது, அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இந்த ஸ்டார் ஆஃப் தி சீ க்ரூஸ் ஷிப்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 5600 பேசஞ்சர் டிராவல் பண்ண முடியும். ஸோ 2,50,000 கிலோ டன் இந்த கப்பலோட வெயிட். ஸோ இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பில்லியன், அதாவது இப்போ நான் சொன்ன இத்தனை கப்பல்களுடைய பில்டிங் காஸ்ட்டை விட இந்த கப்பலோட காஸ்ட் தான் எங்கேயோ போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 2 பில்லியன் US டாலர்ல இந்த கப்பலை அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கப்பலோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 365 மீட்டர். கப்பல் LNG பவர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுல 7வதா பார்க்க போற கப்பல் தான் ஓஷியானியா க்ரூஸ் லைனோட ஓஷியானா அல்லூரா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அல்லூரா அப்படின்ற நியூவர்ஸ் கப்பல் ஓஷியானியால 9வதா இணைய போற ஒரு பிரம்மாண்டமான கப்பல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த அல்லூரா அப்படின்ற இந்த க்ரூஸ் ஷிப் பத்தி நம்ம என்ன டீட்டெயிலா பார்க்க போனா கிட்டத்தட்ட 1200 பேசஞ்சர் இதுல டிராவல் பண்ண முடியும் வித் 800 குரூ மெம்பரோட. ஸோ இந்த கப்பலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 67,000 கிலோ டன்னு. ஸோ இந்த கப்பலோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 251 மீட்டரு. கிட்டத்தட்ட 660 மில்லியன் US டாலர்ல இந்த கப்பலை பில்ட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 8வதா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற பிரம்மாண்டமான கப்பல் தான் பிரின்சஸ் க்ரூஸ் லைனோட ஸ்டார் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கப்பலை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்க போனா இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 4,300 கெஸ்ட் டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த கப்பலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1,75,000 கிலோ டன்னு. ஸோ இந்த கப்பல் ஃபின்கான்டாரி அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியில இருக்கிற ஒரு ஷிப் யார்டு தான் பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 பில்லியன் US டாலர்ல இந்த கப்பலை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கப்பலோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 345 மீட்டர். இந்த பிரின்சஸ் க்ரூஸ் லைன்ல மொத்தம் 23 கப்பல்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டார் பிரின்சஸ் இந்த வருஷம் அக்டோபர் மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுவும் LNG க்ரூஸ் ஷிப்பா இந்த பிரின்சஸ் க்ரூஸ் லைன் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்டா பார்க்க போற க்ரூஸ் ஷிப் தான் செலிபிரிட்டி க்ரூஸ் லைன், செலிபிரிட்டி எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கப்பல் தான் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி க்ரூஸ் லைன்ல 5th எடிஷனா ரிலீஸ் ஆக போற ஒரு கப்பல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 3,260 பேசஞ்சர் டிராவல் பண்ண முடியும். 1,40,000 கிலோ டன் இந்த கப்பலோட வெயிட். கிட்டத்தட்ட 900 மில்லியன் US டாலர்ல இந்த கப்பலை பில்ட் பண்றாங்க. பிரான்ஸ்ல இருக்கிற சாண்டிஸ்லி அட்லாண்டிக் அப்படின்ற ஒரு ஷிப் யார்டு தான் அந்த கப்பலை பில்ட் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2025ல ரிலீஸ் ஆக போற இந்த பியூட்டிஃபுல்லான ஷிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே போல வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். ராஜு, see you.